365 நாளும் எவர்கிரீன். ஒரு பசுமையாவே இருக்கும் அந்த மரங்கள். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க குருவிகள் சத்தத்தை கேட்டு சந்தோஷமா இருக்கணும்னா, அப்ப இந்த 2 மரங்கள் நட்டா அந்த இடமே நிறைய குருவிகள் இந்த மரங்களுக்கு வரும் ஒண்ணு. அதே மாதிரி சரக்கொன்றை மரம் சித்திரை மாசத்துல இருந்து அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மரத்துல நிறைய மஞ்சள் கலர்ல அப்படியே பூத்து நிற்கும். மரமே வந்து அப்படியே மலரா நிரம்பி இருக்கும். பெரிய பூங்கொத்தை நட்டு வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு அழகான மரங்கள். இந்த மரமும் நீங்க வந்து வீட்டை ஒட்டியே நடலாம். இதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு பயன் தர்ற மரங்கள் தான் வேணும், நான் அதை தான் நடுவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்போ கொய்யா மரம் நடலாம், சீதா பழ மரம், பலா நடலாம், மாமரம் நடலாம், எலுமிச்சை மரம் நடலாம், நெல்லி மரம் நடலாம், ஏன் ஆரஞ்சு பழ மரம் கூட நடலாங்க. பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், பெருசா இலையும் விழுகாது, காம்பவுண்டையோ அஸ்திவாரத்தையோ எந்த வித பாதிப்பும் பண்ணாது.